தமிழ்நாடு பிரீமியர் லீக் ஒவ்வொரு வருஷமும் நமக்கு பல புதுமுகங்களையும் நல்ல டேலண்ட்ஸுகளையும் அறிமுகம் செஞ்சு வைக்கும். திருநெல்வேலியிலிருந்து எஸ்ஐக்கு முத்து, ரைட் ஆஃப் ஃபாஸ்ட் பாலர் ஐட்ரீம் திருப்பூர் தமிழாசுக்காக திண்டுக்கலுக்கு அகேன்ஸ்டா 4 விக்கெட் மட்டும் அல்லாம பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டையும் தட்டி தூக்கிட்டு போயிருக்கிறாரு தன்னோட டெபியூ மேட்ச்ல. எஸ் ராஜன்ல திருநெல்வேலிக்காக 14 விக்கெட், காஞ்சிபுரத்துக்கு அகேன்ஸ்டா 6 விக்கெட் எடுத்திருந்தாரு. மட்டுமல்லாம தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பவுலர் ஹண்ட் நடத்தினாங்க. அதுல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு பட்டை திட்டப்பட்ட ஒரு முத்து எஸ்ஐக்கு முத்து. நம்ம வீடியோலயே சொல்லியிருக்கிறேன், திருநெல்வேலியிலிருந்து எஸ்ஐக்கு முத்து இந்த வருஷம் டிஎன்பிஎல் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. இப்போ அது நடந்திருக்குது. அந்த சீசன் முழுக்க ஒவ்வொரு மேட்ச்லயும் குறைஞ்சபட்சம் ஒரு 10-13 டாட் பால்ஸ் போட்டுருவாரு. அவர் பவுலிங் பத்தி எஸ் ராஜன் காலகட்டத்தில் வீடியோஸ்ல பார்த்துருக்கிறேன், நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கிறேன். எஸ்ஐக்கு முத்து 140 135 அடிச்சு குத்தி ஏற்றி போடுவாப்புல, ஸ்டெம்பில் பால் ஒருவேளை அடிச்சதுன்னு வைங்களேன், ஸ்டெம்பு கீழே விழாது, 2-3 பல்ட்டி அடிச்சு கீழே விழும் அப்படின்னு எஸ்ஐக்கு முத்த எனக்கு ஒரு ஸ்பீட் ஸ்டாராக தெரியும். ஆனால் இந்த திண்டுக்கல் டிராகன்ஸுக்கு அகேன்ஸ்டா அவரோட அந்த 4 ஓவர்ஸ் அவர்கிட்ட இருக்கக்கூடிய இந்த வெரைட்டி சொல்லுது, என்கிட்ட ஸ்பீடு மட்டும் இல்லை வேற நிறைய விஷயம் இருக்குன்னு. விமல்குமாரை போல் எடுத்திருப்பார்ல, அதில் குட் லெங்க்த்தில் பிச் ஆக்கி குயிக்கா உள்ள போய் அழிச்சிச்சு. அதே போல மான்கே பாஃபனாவால ரெடியாக முடியாம நிலகுலைஞ்சு பேடில் வாங்கியிருப்பாரு. ஷார்ட்டா உள்ள இறக்க முடியுது, 130 போட்டு மேலே ஏற்றவும் முடியுது. பிரசன்டேஷன் செரமனியில் கேப்டன் சாய் கிஷோர் சொல்லியிருந்தாரு, 130ல் பவுன்ஸ் போடுற ஒரு ஃபாஸ்ட் பாலர் பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. தமிழ்நாட்டில் சந்தீப் வாரியருக்கு அப்புறம் அந்த 135 130 அப்படின்னு தொடக்கூடிய ஃபாஸ்ட் பாலர்ஸ் அரிதாக இருக்கிறாங்க. இப்போ எஸ்ஐக்கு முத்து அதை தொடராரு, எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சிருக்கிறாரு. முக்கியமான விஷயம் என்னன்னா, சிவம் சிங்குக்கு ஒரு தப்பான ஒரு பால் போட்டிருப்பாரு. அவரோட ரிலீஸ் பாயிண்ட் பாலோட ஆங்கிள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அதை ஃபைன் லெக்கு மேலே தூக்கி அடிக்கலாம். சூரியகுமார் யாதவ் இருந்தாருன்னா கிரவுண்டுக்கு வெளியில அதை பறக்க விட்டுருப்பாரு. இந்த மேட்ச்ல எனக்கு ரொம்ப அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னா, முதல் மேட்ச் ஓவர் 16 ரன் விட்டு அடிச்சிட்டாங்க, ஆஃப் சைட்லயும் லெக் சைட்லயும். இதுக்கப்புறம் அவருக்கு சாய் கிஷோர் 1 ஓவர் கொடுக்கலாம், 2 ஓவர் கொடுக்கலாம், கை வரணும். டிஸ்ட்ரிக்ட் பிளேயர், சிட்டியில டிவிஷன் கிரிக்கெட்லாம் ஆடுறாரு, பல கிரௌடுக்கு முன்னாடி பல கேமராஸுக்கு முன்னாடி கொஞ்சம் நர்வஸ் இருக்கும். ஆனா எஸ்ஐக்கு முத்து செகண்ட் ஓவர்ல போட்டாரு பாருங்க, உருவிட்டாரு, ஏத்திட்டாரு. ஒரு ராவான எஸ்ஐக்கு முத்தா நான் கேள்விப்பட்டிருக்கிறேன்ல, நல்லா டிவியில பார்க்க முடிஞ்சது. இன்னைக்கு எந்த டீமுக்கு அகேன்ஸ்டா 4 விக்கெட்டும் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டும் வாங்கியிருந்தாரோ அதே டீமுக்காக திண்டுக்கல் டிராகன்ஸ் டீமுக்காக ஆடுறதுக்காக ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணியிருக்கிறாரு எஸ்ஐக்கு முத்து. எஸ்ஐக்கு முத்து உங்களுக்கு ஃபாஸ்ட் பாலரா தெரிஞ்சது இல்லை, அவர்கிட்ட கொஞ்சம் பேட்டிங் ஸ்கில்ஸும் இருக்கு, கொஞ்சம் பேட்டிங்கும் பண்ணுவார். சீசன் முழுக்க கண்ட்ரோலாக டிசிப்ளினாக போட்டு இந்த 4 விக்கெட்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்ட் மட்டும் இல்லாமல் இந்த டோர்னமெண்ட் முழுக்க நல்லா விளையாண்டு நிறைய விக்கெட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. கலக்குங்க எஸ்ஐக்கு முத்து.